தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பாடும், துதிக்கும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நமக்கு இந்த பெரிய ஸ்லாக்கி தந்திருக்கிறார். வட மாநிலங்களெல்லாம் இப்படியாப்பட்ட சுதந்திரம் இல்லை. உலகெங்கும் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடைசி காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அது கர்த்தருடைய வார்த்தை ஆண்டு சொன்ன காரியங்கள் நடைபெற்றிருக்கு. அவருடைய வருகைக்கு அடையாளம் உலகெங்கும் யுத்தங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த நாளிலே கூட கடந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் அறிவித்தது போல என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37:22 பக்கம் 692. சங்கீதம் 37:22 பக்கம் 692. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தையை அடியாளுக்கு தந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இதிலிருந்து எங்களோடு கூட நீ பேசி கொண்டு இருக்கிறியப்பா. இப்போதும் இந்த வாரம் நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியார் போதிப்பீராக. அடையனை மறுத்து நீ வெளிப்படுவீராக. சகல பிரஸ்தாபத்தை காட்டில் உங்களுடைய வார்த்தையை நீ மையப்படுத்திருக்கீங்க. உங்கள் வார்த்தையை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்குறேன். இதை பிட்டு என்னோடு எங்களோடு பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிருந்து பிதாவை ஆவியான சொன்னீரேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வாயில், ஆண்டவர் அடியனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் வைப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதா, ஆமென். இந்த வார்த்தை கொண்டு நாம் நம் மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். சொல்லுங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இப்போ கடந்த வாரம் நம்ம பார்ட் 1ஆக யார் அதை சுதந்திரத்துக் கொள்வாங்க அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து என்று நாம் சாந்த குணம் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் முழுவதும் என்னுடைய செய்திகளை, அதாவது என்னுடைய உங்களுக்கு அனுப்புகிற டெய்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சாந்த குணமாக சாந்தம். உங்களுக்கு யாராவது அப்படி வாட்ஸ்அப் கிடைக்கலன்னா உங்கள் நம்பர் எனக்கு கொடுங்க. ஸோ இன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ஆக என்னோட கூட இதே சங்கீதத்தில் நீங்கள் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இப்போது இங்கே ரெண்டாவது ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கணுமா. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாமா, பூமியை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, நீங்கள் தொடர்ந்து இந்த 7-9 பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. யாரை நோக்கினா, கர்த்தரை நோக்கி. எப்படி காமலாம், இப்போ உட்காந்துருக்கீங்களா, அது மாதிரி அமர்ந்து காத்திருக்கணுமா. ஆமாம், சிலர் உட்காரவே மாட்டாங்க. வந்த உடனே சொல்லுவோம் பாருங்க, என்ன காலில் சுத்தரி ஊற்றின மாதிரி இப்படி ஓடுறிய, கொஞ்சம் உட்காருப்பா, கொஞ்சம் உட்காரு. அதுபோல் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணும். இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். சொல்றது, ஆகையால் பக்கம் 160 புதிய ஏற்பாட்டில், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், வாசிமா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது எதுக்காகன்னா, கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாக 2:28-29 கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க சொன்னார். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, எருசலேமே இருங்க. இயேசு பரமேறும் போது 50ஆம் நாளில் அவர் சொல்லிட்டு போன காரியம் அது. 40 நாள் அவர் இருந்துட்டு 40 நாளில் அவர் போனார். அப்போது இது அவர் சொன்னார். 10 நாள் காத்திருந்தாங்க. 50 நாளில் அவர்களுக்கு பெந்தெகோஸ்து நல்ல அபிஷேகம். இது எதுக்காக காத்திருக்க சொன்னார்னா, பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கும்படியாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இப்போது நான் இப்போ செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். என்ன நம்ம
காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோடு கூட 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பக்கம் 351 வாசிப்போம். நீ எனக்கு முன்னே கில்காக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். Wait for 7 days. சொல்லுங்க, wait for 7 days. எத்தனை நாள் காத்திருக்கணுமா? 7 நாள் காத்து. 7 நாள் காத்து சொல்லுவார். அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நல்ல கவனிங்க வசத்தை. நான் உன்னிடத்தில் வருவேன். எதுக்கு வருவாராம்? பலி செலுத்த. பலி செலுத்த உன்னிடத்தில் வருவேன். நீ என்ன செய், நான் உன்னிடத்துல வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்தார். ரொம்ப கிளீனாக ஒரு பிக்சர் வச்சுருவார். நான் வருவேன், நீ என் முன்னாடி போ, நான் வந்து பலியிடுவேன், நான் வந்து பலியிட்டு நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் 7 நாள் என்ன பண்ணேன், காத்துரு என்று சொன்னார். இந்த கதை நான் அடிக்கடி சொல்கிறேன். உங்களுக்கு இதோடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியும், கதைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாகவே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்படியே டைம் இல்லை பாருங்கள். நான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கதையெல்லாம் சொல்லி எப்போ இந்த வார்த்தை அவருக்கு கிடச்சதுன்னா, சவுல் வந்து அவனை வேலைக்கு வந்தோம், தான் வீட்டுக்கு கழுதை காணாத போச்சு. அப்படி தானே? காணாத போன தேடி வரும்போது சாமுவேல் அவரை பிடிச்சு அவர், நீ கழுதையை தேடுற, உன்னை இல்லைப்பா கர்த்தர் தேடுறாருன்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த வார்த்தை. அப்போ வெயிட் ஃபார் த 7 days. நீ 10:1 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு காரியங்களை அவங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுகந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இந்த வெயிட் ஃபார் த 7 daysல நீ ஒரு சப் பாயிண்டாக போட்டிங்கன்னா என்னென்ன, கேப்டன் ஓவர் திஸ் இன்ஹெரிட்டட், அவனை தலைவனாக ஆண்டவர் நான் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போது ஒரு மனுஷன் கர்த்தருடைய, நான் சொன்னது போல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோ அழைக்கப்பட்டோ அந்த மகனோ மகளோ கர்த்தர் வந்தோடனே எப்படி ஆண்டவர் பார்க்குறார் அப்படின்னா, ஒரு கேப்டனாக பார்க்குறார், ஒரு தலைவனாக பார்க்குறார், தலைவியாக பார்க்குறார். குடும்பத்தில் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்கிட்ட இருக்குது, புக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரசிக்கப்பட்ட பேரெல்லாம் அட்ரஸோடு அப்படி இப்படி இருக்கும், அதான் இருக்கும். அவங்க யார் என்னன்னு தெரியாது. ஒரு நாள் நானும் மனைவியும் விசிட்டிங் போகும்போது தேவசோந்தரன் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன், ஆனால் இங்கே தறிக்கச்சாலன்னு ஐயா யார் எங்கண்ணா அப்படின்னு அங்கே இருக்கு. ஏன்னா அவருடைய 2வது பையன் அவருக்கு என்ன ஆயிடுச்சாண்ணே, ஏப்பா நான் அப்பா என்ன கேட்கறது, என்ன சின்ன பையன் அவனை கேட்குறேன். அவன் அப்போ தான் ரீசெண்டாக 10வது முடிச்சு 4 சாப்பிட்ருக்கான் போல். ஸோ அவன் பேர் என்னாச்சு போட்டாங்க. ஸோ அப்போது பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் பண்ணணும், அவங்களெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் சின்னவனாலும் பெரியவனாலும் முதல்ல யாருன்னு பார்த்து சீனியாரிட்டி பிரகாரமாக குடும்பத்தை ஞானஸ்தானம் எடுத்தாங்கல்ல, அவங்க யார் தான் கேப்டன், தலைவனாக தலைவியாக ஏற்றுல, குடும்ப தலைவன் குடும்ப தலைவியாக அப்படின்னு எல்லாம் எப்படி பண்ணார். நீங்கள் சும்மா நான் பண்ணுறேன் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ அவருடைய புக்கில் பார்த்தா தேவசுந்தரன் தான் வீட்டுக்கு தலைவராக இருப்பார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அதுபோல் கோவிந்தராஜன் வீட்டுக்கு தலைவர், சாம்பத்தண்ண வீட்டுக்கு தலைவர், போல் ஒவ்வொரு வீட்டில் இது வீட்டுக்கு தலைவர், அலெக்ஸ் பிரதர் வீட்டுக்கு தலைவர், போல் ஒவ்வொருவரையும் குடும்பத்தில் உள்ள தலைவராக மாற்றிருக்கிறோம். ஸோ போல் இங்கே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வந்த உடனே கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா தலைவனாக தலைவியாக பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்ம தான் போய் சொன்னோம், ஆண்டவரே நான் வந்து தூசி, நான் மண், நான் குப்பை, அது இதுன்றோம். அதெல்லாம் கழுவிட்டார் ஆண்டவர். கழுவிட்டு அவங்களை எப்படி வச்சுருக்காருன்னா
உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆண்டவர் ஒரு கேப்டனாக வைக்கிறார். அதுபோல் எப்படி கேப்டன் வைக்கிறாருன்னா, கேப்டன் ஓவர் இஸ் கர்த்தருடைய ஜனத்தின் மேலே தலைவனாக வைக்கிறார். அப்போது ஆண்டோட ஜனங்க தான் எல்லாருமே. ஆனால் உங்களை அதுலேருந்து விசேஷமாக குடும்பத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த அந்த உணர்ந்து நீங்கள் செயல்படுகிறார்களா, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சப் பாயிண்ட்லேயே சொல்கிறேன். நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்கள், வாசியமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன்டு அனதர் மேன். நீ அங்கே கர்த்தருடைய ஆவி மேலே வரும்போது நீ வேறு மனிதனாக செயல்பட, சேஞ்ச் இன்டு அனதர் மேன். ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பாஸ்டர் இது பேருக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்துச்சு, இது பேருக்கு தான் அபிஷேகம் பெற்ற சொல்லுது, ஆனால் எந்த மாற்றத்தையும் பார்க்கவே இல்லை பாஸ்டர். அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வரணும், கர்த்தர் நான் ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார், நான் தான் வீட்டுக்கு தலைவன். ஸோ அப்படி தலைவனாக நான் செயல்படுவேன், ஆண்டவர் என் கையில் எல்லாம் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அப்படி அந்த பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த பொறுப்பில் ஒரு படி மேலே வேறு மனிதனாக காட்டணும், வேறு மனிதனாக காட்டணும். ஷோ த டிஃப்ரெண்ட். உலகத்துக்கு வேறு மனிதனாக காட்டணும். குடும்பத்தை உங்களை பார்க்கும்போது வேறு மனிதனாக காட்டணும். சேஞ்ச் இன்டு அனதர் மேன், அனதர் உமன். அது சொல்லணும். நீ கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிற ஆண்டவரே, என்னை உண்மை போல மாற்றும், நீ இந்த உலகத்தை எப்படி இருந்து உண்மை போல மாற்றும், என்னை வேறு மனிதனாக காட்டும். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, நான் 87 என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் முடி வெட்டுவேன். அவன் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என்ன இது வாயை தந்த கார்பரேஷன் வாட்டர் மாதிரி குப்பை மாதிரி கொட்டுதுங்க, கேட்க முடியல நிற்க முடியல, அவ்வளோ அசிங்கமாக அந்த பொம்பளை பேசுதுங்க. நான் சொன்னேன், ஏன் பண்ணி அந்த பக்கம் போகிறேன், வேறு வழி இல்லையா, அப்படி தான் போய் ஆகணும் மேலே. சரி நீயே அதை கேட்குற, அது ஊருக்கே கேட்குற மாதிரிலாம் பேசுது அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அந்த கம்ப்ளைண்டே காணும் அவங்ககிட்ட இருந்து. அது அவன் போனால் புலம்புறதே நிறுத்திட்டான். நான் கேட்டேன், ரகு இப்போல்லாம் நீ புலம்புறதே இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னா, அதை ஏன் சார் கேட்குறீங்க, அது அலுவலியில் போய் இயேசு ஏற்றுக்கிச்சான், அது இப்போ வாய் தந்து பேசவே மாட்டேங்குது, எல்லாம் அதை வச்சு செய்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ அது எல்லாரும் பேசல, இப்போ எல்லாம் அதை செய்கிறாங்க. ஆனால் வாயே தரணும் சோத்திரம் அலுவலியாக மட்டும் சொல்லுது, டோட்டலாக வேற ஆளாக மாறிச்சியா. கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வந்தது. நான் அதை சொன்னேன், எந்த மனுஷன் மாற முடியாது. கர்த்தர் ஒருத்தர் ஒரு மனிதனுக்குள்ள வருவார், ஆனால் கர்த்தருடைய ஆவி அந்த மேலே வருமானா அவன் வேறு மனுஷனாக ஆயுதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மறக்கவே. இதெல்லாம் பேசிக்கான இது, பேசிக்கு. எல்லாம் சண்டே சர்ச்சோடு போய்டும். சர்ச்சையில் வரும்போது அப்படியே எல்லாருமே, நான் உங்களும் சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, இந்த பூனியம் பால் குடிக்கும் போல் அப்படி இருக்கும். ஆனால் வெளியே போனால் புளியாக போயிடும். கேட்டை தாண்டின உடனே ஏன் கேட்டு வாசல்ல கூட புளியா மாறிடுவோம். அப்படி இல்லை, எப்பவுமே எப்படிதான் இருக்கணும், பூனை மாதிரியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்போ பாருங்க, மூணாவதாக நேரில் வேகமாக கடந்து போகிறேன் பாருங்க. 3 குறிப்பு நாளில் பேச போகிறேன் சப் பாயிண்டாக. நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அருமையான வசனம் பாருங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். அவர் சொல்ற பாருங்க, இந்த அடையாளங்கள்லாம் உனக்கு நேரிடும், அப்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவனோட. இது என்ன, மூணாவதாக சான்ஸ் which is offered you, God is with you. நல்ல ஒரு வாய்ப்பு தர கர்த்தர் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த சமயத்துக்கு என்ன செய்ய நினைக்கிற, தைரியமா செய், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதுவும் செய்யாத, நான் வர வரைக்கும் எந்த சமயம் வந்தாலும் வெயிட் பண்ண, அப்படிலாம் இல்லை. ஃபுல் ஃப்ரீடம் தராது. நீ உன் அடையெல்லாம் நீ பார்ப்ப, அப்போ அந்த நேரத்துக்கு உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும். அந்த சமயத்துக்கு தைரியமா செய், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு அவரை சொன்னாதான் சொல்லு. சேஞ்ச் சான்ஸ் விச் இஸ் ஆஃபர்ட் யூ. சில பேருங்க அதை செய் இதை செய்யறதுன்னு வச்சிங்கன்னா யோசிப்பாங்க,
இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை மாட்டிப்போமா மாட்டிக்கூடாதா? கர்த்தர் கூட இருக்கிறார்ல, எதுக்கு இருக்கிறாரு? நீ செய்யலாம் வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்லையே. ஆண்டவர் இது செய்யலாமா செய்யக்கூடாதா கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்முடைய ஆண்டவர் கல்லா இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கார். இப்போ தாவீது பாருங்க, போகலாமா போகக்கூடாதா போனார். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யலாம். இப்போது கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா. சமயத்துக்கு என்ன வார்த்தை இயேசு சொல்லுவார், அந்நேரம் நீங்கள் என்ன பேசணும் ஏது பேசணும் என்று நீங்கள் திகைக்க வேண்டாம், அந்த நேரம் நீங்கள் பேசணும் வாயில கர்த்தர் வார்த்தை போடுவார். இப்போது அந்த ஆஃபர் இருக்கிறது அவருக்கு, அதுக்கு ஒரு சான்ஸ் விச் இஸ் ஆஃபர் யூ, காட் இஸ் வித் யூ. அப்போ நம்மளுடைய வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் உடனே ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை, ஆண்டவரே இது நன்மையில் முடியுமா தீமையில முடியுமா, இது இறங்கலாமா இறங்கக்கூடாதா கேட்டால் கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே நீங்கள் அதுக்கு செய்த பயப்படவே கூடாது. சில எல்லாம் வந்து ஐயோ எதாவது சொல்கிற போகிறாரு, ஐயோ எதாவது கொடுத்துட போகிறாரு, ஐயோ அப்படின்னு பயப்படுவாங்க. என்ன கொடுத்தாலும், எந்த வேலையானாலும், எந்த டாஸ்க் ஆனாலும், எந்த ஒரு சேலஞ்சிங் ஆனாலும், கஷ்டமானாலும், ஈஸியானாலும், எது ஆனாலும் செய்யறதுக்கு நிறையா இருக்கீங்க. வேலை செய்யறதுக்கு சும்மா நம்ம அப்படி பார்த்தா கூட ஐயோ பார்த்துட்டீங்களா ஏதோ வேலை கொடுக்க போறீங்க அப்படின்னு சில ஒளிவாங்க. ஐயோ கண்ணில் மாட்டுவோம் ஏதோ வேலை கொடுத்துருவாங்க. சில பறிஞ்சிருப்பாங்க, சேருக்குள்ள அப்படியே போயிடுவாங்க. சேருக்குள்ள அப்படியே, ஏன்னா தலையை பார்த்தோன்னா கூட்டி வேலை கொடுத்துருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி நிற்கணும். என்கிட்ட வருமா, என்கிட்ட எனக்கு கொடுப்பாங்களா, நான் ரெடி, சந்திக்க ரெடியாக இருக்கேன், சேலஞ்சு சந்திக்க இருக்கேன் அப்படின்னு நிற்கணும். பார்ப்போம், அவன் தட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போவோம். ஆமே அவங்கள செய்வா, இவனை பார்த்தாலே செய்வான்ப்பா. அதனால தான் சொல்லுவான், சொல்லி அனுப்ப எங்களுக்குலாம் போகும்போது, அமெரிக்கிட்ட முதல்ல போகும்போது அவன் கை கொடுப்பான். கை நீ எப்படி கொடுக்கணுமா, நல்லா பிடிச்சி அப்படியே அவனை அழுத்துவான். அவனை காட்ட நல்லா அழுத்தி சும்மா ஷேக் பண்ணி அப்படி ஆட்டு நல்லா உழுக்கணுமா அவனை. அப்போதான் சொல்லுவா உங்ககிட்ட ஃபுல் சரக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்வாங்க. நான் போகும்போது என்கிட்ட ஒரு சரக்கும் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தான் பண்ணேன், எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்களே, நல்லா சிரிச்சுட்டு நைஸ் டு மீட் யூ மேன் அப்படி போட்டு உள்ளு அப்போ தட்டிக்கிட்டு ஃபுல் ஆஃப் நாலேஜ் மேன், ஃபுல் வெயிட் மேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் நமக்கு தான் தெரியும் உள்ள என்ன இல்லை ஒன்றுமே. ஆனாலும் நம்ம உள்ள இருக்கிற பெரிய இயேசு ஆமென் மாதிரி நம்ம அப்படி தான் இருக்கணும். எதை எடுக்குவோம். இன்னொன்று பாருங்களேன், நீங்கள் அடுத்த வசனத்துக்காரங்க பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்க, அவர் என்ன கொடுத்தாருன்னா சேஞ்ச் ஹார்ட், வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார். நம்முடைய இறுதி அவனுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆண்டவர் அவனை தலைவனாக்கினாரு, ஆண்டவர் அவனை வேற மனுஷனாக்குனாரு, ஆண்டவர் அவருக்கு ஆஃபர் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவருக்கு அடுத்து நம்ம ஒரு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தாரு, இருதயம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இறுதி இயேசு சொன்னார், மனுஷனை எதிர்பார்த்து தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். மனுஷன் வெளியிருந்து வந்து தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்குள்ளேருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள் வச்சாங்க பேசினா மனுஷன் தீட்டுப்படுத்தினா. இறுதி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளோட இறுதி மாறி இருக்கணும். பழைய மாதிரியே முரட்டு இருக்கக்கூடாது, பகைக்கிறது இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இறுதியமா கல் மாதிரி இருப்பார் அப்படின்வோம், இல்லை இருக்கக்கூடாது. அந்த இறுதி எப்படி இருக்கணுமா, இலக்கிய இருதயமா, மனதுருக்கத்தின் இருதயமா, அன்பான இருதயமாக. ரோமர் 5:5 தேவன் பரிசுத்த ஆவியை நம்ம இருதயத்தை ஊற்றிருக்கிறார். இந்த இருதயம் வந்து அவ்வளோ சாஃப்டாக நேசிக்கிற இருதயமாக இருக்கணும். அதனால தான் இயேசு வெளிப்படுத்த சொல்றாரு, இதோ வாசம் என்ற கதையை தட்டுகிறேன், எவனோட சத்தை கெடுத்த இருதயமாக நமக்கு தருகிறானோ அவனுக்குள்ள ஒரு இறுதி யாருக்கு தான் இட்ஸ் பிலாங் டு காட். அது நல்லா தெரியுங்க. இறுதியம் கை இல்லைனாலும் பரவாயில்ல, இறுதி இல்லாத என்ன பண்ணாது, ஹோல் பாடி அவுட்டு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, இறுதி இல்லைன்னா எல்லாமே காலி. ஆனால் இறுதி இருந்தால் ஒன்று இல்லை கூட மற்றதெல்லாம் வேலை செய்யும். இறுதியம் ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தர் எதை பார்ப்பாரு, இருதயத்தை பார்ப்பார். ஸோ மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பார். ஸோ அண்ணன் தான் இருதயத்தை கர்த்தர் சமத்தை ஊட்டி ஜெபித்தான். இருதயம் வந்து எல்லாத்தையும் கர்த்தரை பக்கம் இழுக்கிற பெரிய இடம்னா இருதயம் தான். ஸோ அந்த இருதயம் நம்ம ஆண்டவனை வேறு இருதயத்தை கொடுத்தாரு. எவ்வளோ பாக்கியமாக இருந்தால. ஸோ நம்ம கூட எனக்கு கூட நல்ல இருதயம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சில புலம்புறீங்க.
ஆண்டவர் நிச்சயமாக நல்ல இறுதி தான் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் வரும்போது வேறு இறுதி தான் கொடுப்பார். நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம், புண்பட்ட மனசை, அதை புண்பட்ட இருதயத்தை புகை விட்டு ஆற்றுன்னு சீட்டு டைலாக் போடுவோம். ஸோ ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் வந்த உடனே இந்த எல்லா இருதயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேறு இதயத்தை தருகிறார். அன்பான இருதயம், தாழ்மையான இருதயம், ரொம்ப மற்றவங்க நேசிக்க இருதயம், கர்த்தருடைய காரியத்துக்காக காணுற இருதயத்தை தருகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பாருங்கள், தொடர்ந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி சேஞ்ச் ஹார்ட்டு. நீங்கள் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பாருங்க, அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பாருங்க, கேம் அப்பான் த சவுல். கர்த்தருடைய ஆவியானவர் கேம் அவன் மேலே வந்து இறங்கினான். அவன் மேலே இருந்து இறங்கணும். சாமி சொன்னது போல எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. அவன் மேலே வந்து இறங்குறதுக்கு, ஆவியானவர் இறங்குறதுக்கு அவனுக்குள்ளே என்னெல்லாம் நடந்து பாருங்க. அழைப்பு வந்தது, அவனுக்குள்ளே மாற்றம் வந்தது, அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்தது, வேறு இறுதி வந்தது. அவன் ஆயத்தமாக இருந்தான். கர்த்தருடைய ஆவியான அவன் மேலே அப்படியே இறங்கினார். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் குறிப்பில் ஆவியான இறங்குறது மாத்திரம் இல்லை, நீங்கள் 21 வாசிங்க 10:21. அவன் பென்யமீனின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாதிரி குடும்பத்தின் மேலும் அதிலே கிசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. இது வந்து சூஸ் சவுல் அப்படின்ற சீட்டு வந்து சவுலை தெரிந்து கொள்ள சீட்டு வந்து சூஸ் சவுல். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. கர்த்தர் சொன்னார், அழைத்தார், எல்லாம் ஓகே. ஆனால் குலுக்கி சீட்டு போடும்போது யார் பேரில் வந்தது? அவன் பேரில் வந்தது. நம்ம தகுதியாக இருக்கோம்னு வச்சுங்க, நிச்சயமாக உங்கள் பேரில் என் பேரில் சீட்டு விடும். நீங்கள் ஆயத்தமாக இருந்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஊழியத்துக்கு போகும்போதும் எங்கள் நடத்துகிறவர்களுக்கு சப்மிட் பண்ணுறோம், ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். பசங்க கேட்பானு, என்ன யார் பேரில் சீட்டு விழுப்போகுது? ஆயத்தமாக இருந்தால் உன் பேரில் விழையான்னு சொல்லுவோம் பாருங்க. கடைசியில் என் பேரில் விழுந்தோம். யோ நீ தான் பேசப்போம். எப்போ கடைசி ஸ்தானம் பாடும்போது சொல்லுவார், நீ தான் பேசணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே இயேசுவே கிருபை தாங்கப்பான். கர்த்தர் நடத்திருக்கிறார். ஆமே. ஏன்? நம்ம ஆயத்தமாக இருக்கும் போது, நம்ம அது தகுதியாக இருக்கும் போது நம்ம கிடைக்கும். நம்ம சொல்லும் பாருங்க, காலெல்லாம் உழைச்சிருக்கிறான் பாவன், அவனுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு கண்டி எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லும் போது போல் பாத்திரவானாக இருந்தோம்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், அவன் அதுக்கு ஆயத்தமாக இருந்தான், பாத்திரவானாக இருந்தான், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். கடைசியாக நீங்கள் 24 வாசித்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து நடச்ச செலிப்ரேஷன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்னா, இந்த சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்னென்னா ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்குள்ளே வேணும் அப்படின்னா, முதல்ல நம்ம உணரணும், கர்த்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறார், நான் நடத்துகிற ஆள். ஹல்லேலூயா. நான் ஒரு கேப்டனாக நான் நடத்துவேன் என்று சொல்லி அந்த பொறுப்பெடுக்கணும். ஆவிக்குரிய ரீகத்தில் நீங்கள் பொறுப்பெடுக்கும் போது உலகபரமாக அத்தனைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, நீங்கள் பொறுப்பெடுக்கிற மாத்திரமல்ல, நீங்கள் வேறு மனிதனாக இவங்களை காட்டணும். நீங்கள் மாற்றப்பட்டவல்ல. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய கிறிஸ்டியாக இருக்கிறான். பழையெல்லாம் எல்லாம் புரியுதான். அதனால் அதை ஒருபோதும் நீங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு சில சினிமா பாட்டு கேட்குறாங்க. அது கேட்கும்போது சில ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனமே கிடையாது. அதில் ஜீவனே கிடையாது. கர்த்தருடைய பாட்டை போடுங்க, கர்த்தருடைய இதை கேளுங்க. இப்போ எல்லாத்துலேயும் மாற்றத்தை காட்டணும். நம்ம சேஞ்ச் மேனாக காட்டணும். அதுக்கு முதல்ல என்ன ஆஃபர் வந்தாலும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதா, அந்த இடத்துல கர்த்தரை மையப்படுத்தணும். அதை இறங்கி தைரியமாக செய்யணும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் வேறு சான்ஸ் பார்த்துக்கலாங்க, வேறு டைம் பார்த்துலாம்லாம் சொல்லாதீங்க. சான்ஸ் கிடைக்குதா, சான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, தைரியமாக நீங்கள் தான் பண்ணலாம். கர்த்தர் கூட இருக்கார், அவரோட உதவியோடு கூட நீங்கள் செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, வேறு இறுதி உள்ளவெல்லாம் இருக்கணும். அந்த இறுதியும் வேறு இறுதி உள்ள. ஆமாம், நான் என்னை கேள்விப்பட்டேன், 2 பேர் கர்த்தரோடு ஏற்றுக்கொண்டவங்க 2 பேர்
சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரே சத்தமாக எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இது என்ன, இது உண்மையாக ரசிக்கூடாது, இருதயம் என்ன யார் கொடுத்துச்சு, ஏன் இது இருதயம் பணத்து மேலே இருக்குது, ஏன் பெருமை பிடிச்சி ஆடுதுன்னு அப்படி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன பதில் சொல்லவே தெரியல. ஏன்னா இதயத்தில் என்ன இல்லை, மாற்றம் இல்லை. கத்துறது இதயத்தில் ரசிக்கப்பட்ட உடனே நம்ம எதுக்காக இருக்கிறோம் என்று விசாரிக்கிறோம். இந்த ஏரியா பாஸ்டர் என்னை போட்டார் பாருங்க, எனக்கு 2 சகோதரிகள் கொடுத்தாங்க. அப்போது அருமையான சிஸ்டர் உட்காந்துருக்காங்க பாருங்க, தாய்மொழி, அவங்க வீட்டு தாய்மொழி தான் நான் கரெக்ட். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கணவருடைய தம்பி அவர் ஒரு ஊழியக்கார். அங்கே 2 சகோதரிகள் நம்ம எனக்கு 2 பேர் இருந்தாங்க. போய் அங்கே அவங்கள போய் எதுக்காக பாஸ்டர் அனுப்புகிறாரு அப்படின்னா, பாஸ்டர் போக முடியல, பாஸ்டர் சாம் சுந்தர்னால ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விசிட் பண்ண முடியல. இப்போது ஏரியா பாஸ்டர் நியமித்து ஊழியக்காரங்களே அனுப்புகிறாங்க. நாங்கள் பாஸ்டருடைய பிரதிநிதியாக அங்கே போய் அவங்களுடைய ஜெபம் பண்ணவும் அவங்கள விசாரிப்போம். இதுதான் நம்முடைய வேலை, அதுதான் நம்முடைய டியூட்டி. இவங்க 2 பேர் போய் என்ன பண்ணான்னு தெரில, எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் 2 சகோதரி வந்து எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசவே கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, உங்கள் வாயின் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும், அவங்க பேச விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, எழுதுங்க. ஓ நான் சொல்ல, என்னடா இது ஒரு ஊழியக்காரியாக இருந்துட்டு நம்ம என்ன அப்படி சொல்லி அப்புறம் நான் சாரி கேட்டேன். இல்லை பாஸ்டர் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்மளோட இருதயம், அந்த இருதயம் வேறு இருதயம் இருக்கணும்னா உண்மையாகவே போகிற இடம்லாம் எப்படி இருக்கும், சமாதானமாக இருக்கும். கர்த்தர் நடத்துவாராக. அப்படி மாத்திரமில்லை, நம்ம கர்த்தர் அதாவது ஆவியானவர் நமக்கு பாத்திரமா நம்ம மேலே வந்து இறங்குவா. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்மளால் அங்கே ஆர்ப்பரிப்பு உண்டாகும். எல்லாரும் வாழ்கன்னு நம்மளை வாழ்த்தும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை இந்த வாரம் வாழ்த்தாங்கன்னு எனக்கு தெரியல, அது ஏன் கேட்குறீங்க? எல்லாம் நல்லதான் பண்ணுறேன், நல்லதான், ஆனால் வாயில் தான் வரல, வார்த்தையாக நல்ல வார்த்தையே வரமாட்டேன். வீட்டில் திட்டுறாங்க பாருங்க, வாயில் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்க, நீ பேசாமலே போதும் அப்படின்னும். ஆனால் நம்முடைய பார்க்க என்ன சொன்னோம், நம்மளை வாழ்த்து, நம்மளால் அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணாகணும். யாருக்கு? ஜனங்கள் எல்லாருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துறார். அதுக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரம். அதுக்கு என்ன வேணும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரம். 7 நாள் காத்திருந்தான். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். எல்லாமே நிறைவேறது. அவனுக்கு கர்த்தரோட ராஜாவாய் ஆக்கினார். அவனை கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே நிறைவேறு. 2வது காத்திருந்து மாத்திரமில்லை, 2வது ஒரு வார்த்தை நான் கொண்டு போகிற பாருங்க, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 37ஆம் சங்கீதத்துக்கு வாங்க திருப்பியும். அதில் 34 வாசிங்க, பக்கம் 699. வேகமாக வாங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். வெயிட் ஆன் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருந்து வழியை என்ன பண்ணுமா, கை கொள்ள வேண்டுமா. இங்கே இதே கதாபாத்திரத்தை நான் எடுத்தேன். என்னோட கூட நீங்கள் 1 சாமுவேல் நீங்கள் எடுப்பீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க, பக்கம் 355, 13:8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு அவன் சாமுவேல் குறித்த திருப்பி என்னமா 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஆனால் சாமுவேல் வர தாமதிச்சது. ஆனால் இங்கே வசனம் கிளீனாக சொல்லுது, நீ கர்த்தரை காத்திருந்த வழியே கைகொள். சாமுவேல் அவர் சொல்லியிருந்தார், அவனுக்கு குறித்த காத்துப்படி நான் 7 நாள் மட்டும் காத்திருன்னு சாமுவேல் அவர் சொல்லியிருந்தார். இவர் என்ன பண்ணார், மனுஷன் அந்த 7 நாள் வரைக்கும் காத்திருந்தார். இன்னும் இந்த 7 நாள் முடியல, ஆனால் காத்திருந்த மனுஷன். உங்களுக்கு இந்த கதை தெரியும், நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் வாசிங்க 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது 1 வருஷமாக முடிஞ்சிச்சு. என்னவாய், அவர் ராஜாவாய் அவர் அங்கே ஜனங்களை வந்து பண்ணி முடிஞ்சு 2ஆம் வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்க. அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, நீ 7 நாள் காத்திருப்பா,
நீ 7 நாள் காத்துரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிக்கணும், காத்திருக்கணும். ஆனால் அவர் அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பற்றியில் அதை வந்து என்னவா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:25 பாருங்கள். 10:25 பாருங்கள். 10:25 பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். என்ன எழுதுனாராம், ராஜாவுடைய எப்படி இருக்கணும் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 8:9-18 பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் பண்ணுகிற அந்த முறைமையெல்லாம் ராஜா என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தார். அதை எல்லாவற்றையும் அங்கே கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே அவன் வர்றதுக்கு அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவன்கிட்ட சிதறி போனார்கள். அவன் வந்து ஏன்பா ஜனங்க போனால் போட்டுமே, நீ என்ன பண்ணிருந்தான் பற்றி கவலைப்படாமல் அந்த புக்கை எடுத்துருவாப்பா. என்னப்பா அவர் ஆளை காணோம், நான் செய்யலாமா செய்யக்கூடாதா சொல்லி அந்த புக்கை எடுத்து பார்க்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே ஒரு குறிப்பு இருக்குது. எனக்கு கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தாங்க. நம்ம ஆண்டவர் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள் அப்படின்னா, அந்த வழியை கை கொள்ளணும்னா நமக்கு அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் சொல்லுவாங்க பாருங்க, லாஸ்ட் மினிட்ல பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷர் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அமைதியாக ஒன்று வேதத்தை எடுத்து பார்க்கணும். இது கர்த்தர் வார்த்தைன்னு சொல்லுதா, நான் செய்யலாமா நான் செய்யக்கூடாதா, கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். அவர் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள், இருப்பா அவர் வரேன்னாரு வரல, வெயிட் பண்ணேன். அவர் நான் என்ன அது நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ சொல்லுது அந்த 10:25 சாமுவேல் வந்து டிஃபைன் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸா, ஒரு ராஜா என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ரூல்ஸை, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய வேலையெல்லாம் அதை குறிப்பிட்டு எழுதிட்டாரான். அவன் எடுத்து பார்த்துக்கலாம், இது அவர் வரலையே, நான் தகன பணி பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, இல்லை அவருக்காக வெயிட் பண்ணாமா, இல்லை என்னுடைய பொறுப்பு என்ன, சாமுவேலுடைய பொறுப்பு என்ன, இது அவங்க கொஞ்சம் அலசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த டாக்குமெண்ட்டை வந்து எங்கே இருக்குன்னா, விச் இந்த டாக்குமெண்ட் பிளேஸ் பிஃபோர் த கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த கடவுளை வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சந்நிதியிலே வைக்கப்பட்ட டாக்குமெண்ட் அது. அதில் ஒரு ராஜா நடந்து கொள்ள வேண்டிய எல்லாம் எழுதியிருக்கு. இப்போது அந்த நேரத்தில் ஜனங்க போகிறாங்க என்று சொல்லி அவன் பயந்துட்டான். கண் எங்கே போச்சுன்னா ஜனங்கள் மேலே, ஆட்கள் மேலே, யுத்த பிரஷர், இதெல்லாம் பார்த்த உடனே அவனால் எத்தனைக்கோ கர்த்தரோட ஆவியான கூட இருக்கிறாரு, அபிஷேகம் இருக்குது, எல்லாம் வச்சுட்டு தேவனுடைய சரி எதெல்லாம் ஒன்றும். ஏன்னா பிகினிங்கில் தெரியாது பாருங்க, ஆரம்பத்தில் அந்த எப்படி கர்த்தர் நடத்துகிறாரு. இப்போ தாவீதே பார்த்துங்க, நேரம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை, 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெற்றான், 15ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் 22ஆம் அதிகாரம் தான் போய் சொல்கிறான் கர்த்தர் எப்படி நடத்துகிறான்னு அறியணும் பாடுறான். இப்போ உடனே ஒரு மனுஷன் கர்த்தர் நடத்துகிற கண்டுபிடிக்க முடியாது. ஆவியினால் நடத்துகிறான், வார்த்தையை நடத்துகிறான், கொஞ்ச நாள் ஆகும். அப்படி தானே, ஒருத்தரோட பழகுறீங்க, உடனே நீங்கள் அவருக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவீங்க, அது டிடெக்டிவ் வேலை தான் பண்ணணும். பின்னாடியே போய் 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 எங்கே போகிறாரு, ஏது வராரு, யாரோட பேச என்ன பண்ணுறாரு, நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவரை விட்டு ரிப்போர்ட் கொடுத்துடலாம். அது கூட தப்பாக இருக்குது இல்லையா? ஸோ 100% கிடையாது. இப்போ கர்த்தர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னா, கர்த்தரோடு இருந்து கர்த்தர் எப்படி பேசுகிறார், எப்படி பண்ணுறான்னு கர்த்தருக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும். அதுவும் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். கர்த்தர் நடத்துகிறாருன்றதை அறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரை பற்றி கேட்க வேண்டியதில்லை. தைரியமாக என்ன பண்ணுவீங்க, போல்டாக டிசிஷன் எடுப்பீங்க. சுந்தரையா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு வெளிநாட்டிலேருந்து டீச்சர் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு சுந்தரத்தை கூப்பிட்டு பெரிய எழுப்பல் வந்துச்சு. மேன் முடிச்சு வர சொல்லு மேலே அப்படின்னா, வந்தோடனே காரியத்தை கெட் அப்படின்னு அமுச்சு விட்டார். ஐ நோ வாட் டு டூ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். அதான் தேவ மனுஷன். ஒரு நாள் காலையில் தேவ தூதர் வந்துட்டு, சுந்தரம் நீ ஓய்வு எடுத்துக்கணும், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். ஓய் உன் வேலையை நீ பாருமையா, என் வேலையை நான் பார்க்குறேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, உன் வேலை என்ன, தேவத்தோட வேலை என்ன, அதை நீ செய்ய, என் வேலை பிரசங்கம் பண்ணுறது சபைக்கு, அந்த வேலையை நான் செய்கிறேன். அப்போது ஒரு மனுஷன் நமக்கு என்ன டியூட்டி என்ன கொடுத்துருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன இருக்குது. சரி கர்த்தர் எங்கே இருக்கா தெரில, அபிஷேகம் பண்ணிட்டேன், உள்ளே இருக்காரு, நடத்தல இல்லை, ஓகே. ஆனால் என்ன இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்குது, வேதம் இருக்குது, இதை ஆராயுமே. அதனால்தான்
கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானம் அவங்களுக்கு இடுவதில்லை. வேதத்தை ஆராய விட்டான் பாருங்க அவன். அதை விட்டுட்டு மாத்திரம் இல்லை, இன்னொன்று அதில் சொல்லப்பட்டிருக்கு, அது ரொம்ப பொறுமை வேணுமா. அதில் அந்த பொறுமை இல்லாதனால என்ன வந்ததுன்னா டிஸ்ஒபீடியன், கீழ்ப்படியாமல், கை கொள்ள வேண்டியது கை கொள்ளலை. அது என்ன, கீழ்ப்படியாமல் அந்த ஒரு பொறுமை இல்லாமல் அவன் இது யாருக்கு உகந்ததுதான், ஆசாரியன்ஸும் திருக்க செய்ய வேண்டிய வேலையை இவன் வந்து பொறுமை இல்லாத, அதாவது அன்ஆத்தரைஸ்ட், அவனுக்கு அது யாரும் ரைட்ஸே கொடுக்கல, அந்த அன்ஆத்தரைஸை சாக்ரிஃபைஸ் பண்ணான் பாருங்க. முட்டாளா, அதாவது பைத்தியம் போல செயல்பட்டதுனால சாமுவேல்கிட்ட திட்டு வாங்கினான். அதோடைய முடிவு என்னன்னா தன் ராஜபாரதியை இழந்து போயிட்டான். ரெண்டாவதாக சொல்கிற பாருங்க, கத்தருக்குள்ளே வந்துட்டேங்க, பண்ணங்க, இதுவும் பண்ணேங்க, அதனால் நான் செய்தெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, யானை கூட அடி சத்தம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். போக போக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் போக போக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வளர வளர ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா கர்த்தர் சொன்னாரா, இதில் எழுதியிருக்கா, அந்த அனுபவங்கள் நம்ம இருக்குமானால் தைரியமாக நம்ம முன்னேறி போகலாம். ஆனால் சவுலு பாருங்கள், எவ்வளோ ஒரு கிஃப்டட் மேன். கர்த்தர் தெரிந்து கொண்டார், அபிஷேகம் கொடுத்தாரு, நல்ல ஆஃபர் கொடுத்தாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, வேறு மனுஷனாக்குனாரு, வேறு இடத்தை கொடுத்தாரு, அவனால் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டான்னு சொன்ன ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாமே இருந்தது. கடைசியில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு கீழ்ப்படியாதனால, கை கொடுறதுனால எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஹீரோவாக இருந்தால் இந்த அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஜீரோவாக ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதனால் நம்ம கர்த்தருடைய ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை ஆவிக்குரியத்தில் நம்மளை, அதான் பேதுரு எழுதுவார் 1 பேதுரு 5, எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்க சிங்கம் போல அழகாக காட்டுவான். ஃபேஸ்புக்கை காட்டுவான், ட்விட்டரை காட்டுவான், அப்புறம் இன்னொன்று எதோ சொல்கிறாங்கல்ல, ஃபேஸ்புக் மாதிரியே வேறு ஒன்று, அதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம், நான் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் அது இது காட்டுவான். அப்புறம் நல்லவன் போல பேசுவான். எந்த வரையிலும் இல்லையே கூடாது. நமக்கு எல்லாமே என்னதான், கர்த்தர் சித்தம் இல்லாதது எல்லாமே பாவம் தான். கர்த்தர் தான் நம்ம உண்மையாக நேசிக்கிறது. பிள்ளைங்களாம் பெரியங்களாம் போக 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 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ உலக பிரகமான ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் தான், தள்ளியே இது. எல்லாரும் எப்படி தான் பார்க்கணும், நீங்கள் சொல்லுங்கள், கையை வீட்டு வைங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கணும் எல்லாரையுமே. நீங்கள் யாருக்குமே என்ன பண்ணாது, கிட்டே வரக்கூடாது. அதான் 2 கை நீட்டுறேன், இந்த கிட்ட யாரும் கொண்டு வந்துருக்காதீங்க, எல்லாரையும் தூரமே வச்சு. கர்த்தர் தான் நம்ம அருகாமலே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சேலஞ்சு வந்தாலும் 1 மினிட் இருங்க அப்படி நம்ம சொல்ல தெரியணும். 1 மினிட். ஏன்னா என்ன செய்ய சொல்கிறீங்க, என்ன கைத்தப்பட சொல்கிறீங்க, உங்களுக்காக பேச சொல்லியிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அது செய்யலாமா, நீங்கள் எல்லாம் இல்லை நான் போடுறப்பா, நீயே நான் எப்போ வேணா போடு, நான் என்ன பண்ணுறேன், கையெழுத்த போடுறேம்மா. கையெழுத்த போட்டவர்கள் அவன் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் கையெழுத்த போட்டு உள்ள உட்காருங்கிறான். மாஸ்டர் தெரியாமல் கையெழுத்த போட்டான். அதான் ரொம்ப ஞானமாக எந்த விஷயத்துலையும் யாருக்கு என்ன பண்ண கூடாது, முன்னே நிற்கவே கூடாது. அப்போ யோசித்து நீங்கள் செய்யணும். கர்த்தர் சொல்லுவார், அண்ணா நிச்சயமாக கர்த்தர் சொல்லுவார், ஆண்டவரே இந்த மாதிரி கேட்குறேன், ஆண்டவரே நான் உதவி செய்கிறேன், திரும்பி எதிர்பார்க்க மாட்டேன், அப்படி செய்யுங்க. உதவியை கொடுக்குறேன், திருப்பி தருவாங்கன்னு நான் கொடுக்கல, அப்படி செய்யுங்க. எந்த எதிர்பார்க்கலாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கலாம், நீங்கள் எப்பவுமே ஹீரோவே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஜீரோ, யாரும் உங்களை ஜீரோ ஆகிட மாட்டாங்க. முதல் எதிரி நம்ம தான். சாமுவேலுக்கு சவுலுக்கு யார் தான், அவனே எதிரி ஆகிட்டான். அவன் என்ன கொஞ்சம் சொன்னால், நம்ம கழுதையை தேடணும், கர்த்தர் நம்மளை தேடினாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிக்கணும். இவ்வளோ 1 வருஷம் தான் முடிஞ்சுதான், 2வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 வருஷம் எப்படி கிருவியாக வந்துட்டோம்ப்பா, கர்த்தர் நடத்திட்டாரு. இது வரைக்கும் கர்த்தரே யுத்தம் பண்ணாரு, இன்னைக்கு நம்ம ராஜா வச்சு நம்மளை கொண்டு யுத்தம் பண்ணுறாரு, கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்குறாரு அப்படின்னு கர்த்தரை சாப்பிட்டுருக்கணும். ஜனங்க போங்க, ஒரு ஆளே தேவையில்லையா, என் ஆண்டவரே நான் நின்னாலே போதும், வாழ்த்தது கல்ல இறங்க முடியும், அக்னி இறங்க முடியும் அப்படின்னு நின்று கர்த்தர் பார்ப்போம் விட்டான். ஸோ அவருடைய எல்லாம் இறந்துட்டான். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3வதாக, ஸோ முதல்ல என்ன பண்ணணும், வெயிட் ஃபார் 7 days. அவன் காத்திருக்கணும்,
காத்திருக்கும் போது ஆண்டவர் அவனை ரட்சிக்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான், எல்லாம் கிடைத்தது. ரெண்டாவது, காத்திருக்கு எதுக்காக? வழியை கை கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். அவன் கை கொள்ளாமல் போனான், இழந்தான். அவனுக்கு அது எச்சரிப்பான செய்தி. மூணாவதாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், 37-34 வாசிங்க. சங்கீதம் 37-34 வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய், கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உயர்த்துவார். அவருங்க இப்போ ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு மனிதன், அந்த வசனத்தை காட்டுறாங்க. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 130 புதிய ஏற்பாட்டில் அதில் 2வது வருஷத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க மைக்கில். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம், 3ஆம் வருஷம் வாசிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்குது. எங்கே? இந்த பெத்தஸ்தா குளத்தில் ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கு. நமக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இங்கே பல வியாதிஸ்தர்லாம் வருவாங்க. அப்போது சில சமயங்களில் தேவதூதன் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை கலக்குவானோ. அதை கலக்கினோடனே எவன் முதல்ல இறங்குறானோ அவன் என்ன பண்ணுவானா, சுஸ்தமாக்கப்படுவானா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காற்று கூட்டத்தில் ஒரு மனுஷன் தான் 5ஆம் வருஷம் சொல்லுது, 5 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? அது பக்கத்தில் போய் கேள்வி, எத்தனை வருஷம்னு கரெக்டாக சொல்கிறாங்களா பார்த்துங்க. 38 வருஷம். இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடையில் போகிறீங்க, இன்னும் கடை திறக்கலை, டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, இன்னும் கவுண்டர் ஓப்பன் பண்ணல. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம இவர் தாங்க ஃபஸ்ட்டு வந்தார், இல்லை இவர் தாங்க ஃபஸ்ட்டு வந்தார், இவரை அதுக்கப்புறம் நானுங்க அப்படி சொல்லுவோம். அந்த வரிசைப்படுத்துவோம். கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வரிசை சீனியாரிட்டின்னு கொடுப்பாங்க. இவன் 38 வருஷமாக காத்திருக்கிறான். அவன் வரங்களுக்கெலாம் மார்க்கெட் பண்ணல. என்னென்ன, நான் 1 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன், நான் தான் அடுத்தது போகணும். 38 வருஷமாக அங்கே தான் இருந்திருக்கிறான். யார்கிட்டையும் என்ன சொல்ல, தன்னுடைய சீனியாரிட்டியை யூஸ் பண்ணல, அதிகாரத்தை யூஸ் பண்ணல, யார் கண்ணிலையும் ஃபேவரு கேட்கல. அவன் விட்டான். அப்பா நமக்கு நான் முயற்சி எடுப்போம், அவன் முயற்சி எடுக்கிட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவனுடைய அங்கே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே சப்பானிகள் வருவாங்களாம், குருடர்கள் வருவாங்களாம், சும்பின கை உடைய வருவாங்களாம். இப்போது சப்பானிக்கு கை ஒரு கை கம்மியாக இருக்கிறதுக்கு குருடர் கூட தட்டி தர எப்படியோ போய் ஊந்துருவாங்க, சத்தம் கற்று கேட்டு எப்படியோ. ஆனால் இவன் அவனுடைய வியாதி 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன், என்ன வியாதின்னு தெரியல. ஆனால் ஏசுகிட்ட அறிக்கைப்படும்போது சொல்கிறான், நான் என்னால் போக முடியல, நான் நான் போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போயிடுறான். அப்போ ஏதோ போக முடியாத, எல்லாருக்கும் முன்னாடி முந்தி போக முடியாத ஏதோ ஒரு வியாதி அவனை பிடிச்சிட்டு இருக்கு. அது என்ன தெரியல, என்ன எழுந்துக்க முடியல, அவனால் உயர முடியல, எழுந்துக்க முடியாத படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதி அது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்தார்னா, அவன் யாரையும் பயமுறுத்தாமல் சீராட்டி விட்டார், எந்த ரைட்ஸும் இல்லாமல் அவன் அதுக்காக காத்து இருந்தான். சரி, காத்து இருப்பான்டா, பார்க்கலாம், அப்படியே நம்ம வாழ்க்கை எங்கேயே முடியுதா காத்துறான். ஆனால் இயேசு 8 பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. உடனே 38 வருஷமா கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னா சொல்லுவான் அவரை பார்த்து, நீ சொன்னா நான் நடக்க முடியுமா? எந்த கேள்வியில் பாருங்க, அவர் வார்த்தை சொன்னதை அப்படியே கை கொண்டான், கேட்டான், செயல்பட்டான். சொல்லுங்க, கேட்டான், செயல்பட்டான், எழுந்தான், நடந்தான். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. அது ஓய்வு நாள். அவன் தான் நடந்து போய் எல்லாத்தையும் சுதந்திரித்தான். 38 வருஷமா நானும் நடக்க முடியாம, சுதந்திரிக்க முடியாம, தேவாலயத்துக்கு போக முடியாம அவன் இருந்தான். அது ஓய்வு நாள். எந்த நாளாக தானே என்னை எழுந்து சொன்னார், எழுந்தேன், நடன்னா நடந்தேன், அவ்வளோதான். சொத்தமான கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சொல்கிற பாருங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம், சீனியாரிட்டி அது இல்லை, எல்லாம் எங்கே நடக்காது, கர்த்தர்கிட்ட எதுவுமே நடக்காது.
என்ன காத்துருன்னா காத்துருக்கணும், அவ்வளோதான். எப்போ வருமோ வரும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செயல்பட்டு கொண்டே இருக்கணும், காத்து கொண்டே இருக்கணும், அவ்வளோதான். திடீர்னு நடந்துடும். எப்படி நடக்குன்னு தெரியாது. கல்யாணம் ஆனாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, எந்த காரியம்னாலும் சரி நடக்கும். ஆனால் ஒன்று விசுவாசிக்கணும், நான் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், எனக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு, அவர் இயேசு. ஆமென். அவனை தேடி வந்தார் பாருங்க ஆண்டவர், எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவன் 38 வருஷமா இருக்குது ஆண்டவர் தேடி வந்து ஆண்டவனை விசாரித்தார். அவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் சொல்றாரு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 6:5 அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்று கேட்டார். அவன் சொன்னா, எங்க ஆண்டவர், நான் விரும்பி என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் விரும்பி ஒரு போதும் இல்லை. என் விருப்பம் எங்கே நடந்ததுன்னா, நான் ஏன் 38 வருஷம் இருக்குப்பா இங்கே? கரெக்ட் தானே? நான் விரும்ப நடந்தா ஏன் 38 வருஷமா நான் இங்கே காத்திருக்கிறேன்? ஏன் விரும்புதான் இங்கே நடக்கலை. நான் நினைக்கிறேன், ஆனால் நான் என் விருப்பம் நிறைவேறலை. ஆண்டு சொன்னார், நீ ஏந்து நடப்பா. ஆமென். ஆண்டவர் சொல்வார், ஆனால் நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களை உயர்த்த ஆண்டல் முடியும். ஆமென். இங்கே என்னென்ன உயர்ந்தா பாருங்க, படுத்து நான் ஃப்ளாட்டாக உயர்ந்து நடக்க செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால் எந்த காரியமான நீங்கள் விசுவாசம், எனக்கு இயேசு இருக்கிறாரியா, இயேசு இருக்கிறார், என்னை அவர் தான் உயர்த்துவார். என்னை உயர்த்தி அவருடைய வழிகளில் வார்த்தைகளை கை கொன்ற எனக்கு உயர்வு உண்டு, நான் உயர்ந்து தான் இருப்பேன் என்று சொல்லி விசுவாசித்து சந்தேகமே படாமல் உடனே நீங்கள் அந்த வார்த்தை செவி கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து இருப்பீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. 3 காரியங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் யாருன்னா, காத்திரு என்று சொன்ன வார்த்தைக்கு காத்திருந்த, தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்த அவன் கேப்டன் ஆகினான். அவன் ஆவியை பெற்றுக்கொண்டான், வேத மனிதனானான், வேதத்தை பெற்றுக்கொண்டான், அவனை தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுக்கு ஒரு half a சான்ஸ் கிடைச்சது. அவன் மூலியமாக செலிப்ரேஷன் பண்ணு. 2வது எச்சரிப்பு, அனுபவம் இல்லை, தெரியல, ப்ரெஷரு எடுத்துட்ட ஸ்வீட்டை தள்ளி விட்டாங்க, என்ன பண்ணுறது இல்லை, அந்த சாக்கெல்லாம் சொல்லாமல் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, அதுபடி நான் செய்வேன், பொறுத்திருப்பேன், பயப்பட மாட்டேன், என்னை விட்டு யார் போனாலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்கிறதான் நான் செய்வேன், அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு நான் தேடுவேன், கண்டுபிடிப்பேன், பொறுமையாக இருப்பேன்னு இருந்திருந்தா சவுல் பைபிளில் அவன் தள்ளப்பட்ட ராஜாவாக இருந்திருக்க மாட்டான், செயல்பட்ட ராஜாவாக இருந்திருப்பான். நம்ம வாழ்க்கையில் அப்படியாக நாம் அவசரப்பட்டு நமக்கு வைத்திருது இறக்காதபடிக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வோம். 3வதாக, என்னை 38 வருஷமாக காத்திருப்போம். நீங்கள் ரொம்ப நாளாக காத்து இருக்கிறீங்களா? சங்கீத நீதிமொழி சொல்கிறாரு, நீர் இதை காத்திருக்க வரும் இருத்தை இலக்க பண்ணணும். அதனால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வீண் போகாது. காத்திருக்க புது பல் நடந்து கழுகுபோல் காத்திருங்க. கர்த்தர் வருவார், சந்திப்பார். திடீர்னு கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புறது வரும்போது ஜீவர்ஷம் போல இருக்குமா? அவன் விரும்புறது வரல, அவனால் முடியல, ஆனால் ஆண்டவர் வந்த உடனே விரும்புறதான ஜீவர்ஷம் அந்த எழுந்து நடந்து உயர்த்தம், அதான் கர்த்தர் செய்வார். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து மாறப்போகுது, இதெல்லாம் எங்கே ரட்சிக்கப்பட போகுது, இதெல்லாம் எங்கே பரலோகம் வரப்போகுது அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் என்னைக்கு சந்திக்கிறாரோ சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னைக்கு மாற்றாரோ மாற்றட்டும், கர்த்தர் என்னைக்கு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், கர்த்தர் என்னைக்கு என்ன உயர்த்துறாரோ உயர்த்தட்டும். நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நீங்கள் ஆண்டவரே இன்னும் அவரை சார்ந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாளை கூட நீ என்னோட பேசுறதுக்காக நன்றி. உங்களுக்கு காத்திருந்து ஆண்டவரே, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திர சொல்கிற போல என்னை பார்க்குறவங்க சொல்லணும், நான் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொண்டேன்னு சொல்வதற்கு இந்த வாரம் என்னோட நீங்கள் பேசுது உங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்ப்பா. எனக்கு கிருபை செய்யுங்க. இப்போதும் உங்களுடைய அப்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் பானம் பண்ண போகிற எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே பா என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க.
தெரிந்தோ தெரியாமலோ என் வாழ்க்கையில் உங்கள் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கமானால் என்னை ஆண்டவரை மன்னிங்க, என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கர்த்தர் மாற்றுவார், நம்மளை தகுதிப்படுத்துவார், நம்மளை பசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு திருவிந்து உதவி செய்ய சிஸ்டர் எஸ்தர் கர்ணாரன் உதவி செய்வாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். நம்ம 10:25 நம்ம முடிச்சிடலாம். சீக்கிரமாக நான் வேகமாக நான் சொல்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்தம் செய்யும் அக்கினியே என்னுள்ளத்தில் வாரும், ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். எல்லாரும் என்னை ஒரு செங்கோடு ரத்தத்தினாலே கழுவி என்னை பசுத்தப்படுத்தினப்பா. நீ சொன்னபடி வார்த்தையின்படியே என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிற சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நீ உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துமா. உங்கள் சரீரத்தை அர்த்தத்தையே பாடம் பண்ண ஆண்டவரே, நான் அபாத்திரமாக இல்லாதபடி பாத்திரவனாக இருக்க என்னை தகுதிப்படுத்துங்க. இயேசு ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரிக்குமே. கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார். அன்பு கிருபையிலிருந்து எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் வருகிறேன். ஆண்டவரே, அன்று காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே நீர் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு சொன்னீங்கப்பா. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதுப்பிடிக்கிற ரத்தமாக இருக்கு சொன்னீங்களே. நான் வரும்பொழுதும் என்னை நினைவுகொள்படி செய்ய சொன்னீங்களே. சரீரமாக மாற்றுங்க, ரத்தமாக மாற்றுங்க, என் ஆண்டு உமை போல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, எங்கள் சரீரத்தை சரீரமாக இணையட்டும், எங்கள் ரத்தத்தோடு உடைய ரத்தம் இணையட்டும், சுகமடையட்டும், பலனடையட்டும், உண்மை போல மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பாடல்களை பாடுவோம், திருவிந்த பாடல்களை கேட்போம்.
நீர் கழுவும் வெண்மையாவே, நான் வெண்மையாவே. நீர் கழுவும் வெண்மையாவே. அந்த யாருக்காகிலும் அப்பமாகி ரசமாக கிடைக்கலன்னா என்ன இல்லைங்க, எனக்கு கிடைக்கல அப்படி யாராவது இருக்கீங்களா? சோத்திரம். ஏதில் நம்ம பாடி முடிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம்தான். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. காத்திருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். பாப்பா அம்மா பாடுவோம், பாடி முடிப்போம். அவரே நம்பிக்கையாயிரு, காரியமாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவரே நம்பிக்கையாயிரு, காரியமாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு,
கைகளை அறிக்கை பண்ணுங்க. நன்மை செய்ய இயேசு உண்டு, நன்மை செய்ய இயேசு உண்டு. ஓ, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுதந்திரித்துக் கொள்வேன். நான் காத்திருப்பேன், அவர் காத்திருப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என் ஸ்தானத்தை நான் இழந்துட மாட்டேன். என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க சித்தத்தை இழந்துட மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கை கொள்ளுவேன், அவர் சொன்னதை உடனே செய்வேன். வேலை வந்தா இயேசு வந்தா வேலை வந்தது. ஹல்லேலூயா. இயேசு வந்தா நேரம் வந்தது, இயேசு வந்தா நாட்கள் வந்தது, இயேசு வந்தா வருஷம் வந்தது, இயேசு வந்து என்னை சந்திப்பார், எல்லாம் வந்தது. என்னை உயர்த்துவார். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த காலையில நாங்கள் கூடின நேரம் முதல் இம்மட்டமாக ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்கள் பாடல்கள் வழியாக எங்களோடு பேசி ஆராதனை வழியாக எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் எழுதுகிற எல்லா ஜபத்துக்கும் ஆமென்ற பதில் தந்து நாங்கள் கொடுத்த எல்லா காணிக்க தசமானை கர்த்தர் அங்கீகரித்து வார்த்தை வழியாக எங்களோட பேசி எங்களை நாளே கூட ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதித்துக்காக நன்றி. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற ஆண்டவரை எடுக்கிற தகுதியை கிருபையும் எத்தனை பேர் கிடைக்காத எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி அப்பா. இது ஒரு நியாயஸ்தலம் ஆண்டவரே கர்த்தாவே. இது எடுக்காதவங்க இடத்துல பங்கு இல்லைப்பா. இன்னைக்கு எடுத்து எங்களுக்கு பங்கு உண்டு, எங்களை நடத்துகிற எங்கள் கர்த்தர் எங்களோடு உண்டு, நன்மை செய்ய எங்களுக்கு இயேசு எங்களுக்கு உண்டு என்று ஆண்டவரே கர்த்தாவே நீ சொன்னது போல கர்த்தாவே நாளை கூட நிறைவானதுக்காக நன்றி. நான் வந்த ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நிச்சயமாக நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று அறிக்கை பண்ணி அதற்காக காத்திருப்பேன் என்று காத்திருக்கும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே ரோடு கூட போங்க, இந்த வாரம் முழுவதும் நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, அதுக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தத்தோடு கர்த்தரை வருகிறவர் இருப்பதாக. ஆமென், ஆமென்.